பக்த விஜயத்தில் வரக்கூடிய மகான்கள் அத்தனை பேருமே அவதார புருஷர்கள். மற்ற 3 யுகங்களில் அவதாரம் பண்ணின மகான்கள்லாம் கலியுகத்தில் திருப்பி பிறக்கணும்னு ஆசைப்படுவார்கள். சாட்சாத் நாரத சுவாமியினுடைய அவதாரம் புரந்தரதாசன். நீ வயத்தை பட்னி போட்டு கூட பகவன் நாமம் சொல்ல வேண்டாங்கிறார் தாசன். இந்த பகவன் நாம கீர்த்தனம் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணணும்னா, யார் நாமம் சொல்றானோ அவனுக்கு மாத்திரம் உத்தாரணம்னு சொல்லாமல் எல்லா பாகவதாலும் பஜனை பண்ணும்பொழுது பகவன் நாம கீர்த்தனம் பண்ணும்பொழுது நான் அந்த பக்கமே திரும்பி பார்க்காம போனேனே. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವುದು. கர்நாடக தேசத்தில் ஹம்பிங்கிற க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் அவதாரம் பண்ணின ஒரு மகான் புரந்தரதாசன். இந்த பக்த விஜயத்தில் வரக்கூடிய மகான்கள் அத்தனை பேருமே அவதார புருஷர்கள். கிருதாதிஷு பிரஜாராஜன்னு கலாவிச்சந்தி சம்பவம் அப்படின்னு பாகவதன் சொல்கிறது. மற்ற 3 யுகங்களில் அவதாரம் பண்ணின மகான்கள்லாம் கலியுகத்தில் திருப்பி பிறக்கணும்னு ஆசைப்படுவார்கள். சாட்சாத் நாரத சுவாமியினுடைய அவதாரம் புரந்தரதாசன். தன்னுடைய வாழ்நாளில் ஆச்சார அனுஷ்டானங்களோட கூட நெறியோடு இருந்த புரந்தரதாசர் பக்தர்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது எளிமையாக உபதேசம் பண்றார். சால்யான்ன ஷட்ரச திந்து திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதே. நீ வயத்தை பட்னி போட்டு கூட பகவன் நாமம் சொல்ல வேண்டாங்கிறார் தாசர். அப்புறம் சாப்பாடு எப்பன்னு ஒரு விசாரம் ஓடிண்டே இருக்கும். பஜனையில் கூட மனசு லயிக்காது. ஷட்ரச திந்து திருப்தவனாகி ஷட்ரசோபேதமான ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இனி 4 மணி நேரத்துக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு பண்ணிண்டு கிருஷ்ணாயன பாரதே கிருஷ்ணான்னு சொல்லுங்கிறார் தாசன். பகவன் நாமத்தினால என்ன பிரயோஜனம்ங்கிறார். கலியுகದಲ್ಲಿ ஹரிநாமவ. இந்த பகவன் நாம கீர்த்தனம் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணணும்னா, யார் நாமம் சொல்றானோ அவனுக்கு மாத்திரம் உத்தாரணம்னு சொல்லாமல், அவனுக்கு மாத்திரம் கரையேற்றம்னு சொல்லாமல், குலகோட்டிகளும் உத்தரிசுவது. கோட்டி குலத்தை உத்தாரணம் பண்ணும். குலகோட்டி சமாயுக்தா லபதே மாமகம் பதம் அப்படிங்கிற பஜன சம்பிரதாயத்தில் உள்ள மகாத்மிய ஸ்லோகம். நாம மகாத்மியம். பகவன் நாம எப்படி சொல்லணும்னா, விசர்ஜ லஜ்ஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தா லபதே மாமகம் பதம். வெட்கத்தை விட்டுட்டு பகவன் நாமம் சொல்லணும். எப்பொழுதும் பகவன் நாமம் சொல்லணும். மன்னாமானி நிரந்தரம். இப்படி ஒரு பக்தன் பகவன் நாமன் சொன்னான்னா அவனுக்கு மாத்திரம் கரையேற்றம்னு சொல்லாமல் குலகோட்டி சமாயுக்தா. கோட்டி குலத்தை உத்தாரணம் பண்ணும். கோட்டி குலம் உத்தார கோட்டி குலம் உத்தார கோட்டி குலம் உத்தார பண்டரி கோட்டி குலம் உத்தார பண்டரி மாச்சா பஜார் 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 பண்டரி மாச்சா பஜார் 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 ஹரி நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார் ஹரி நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார். பண்டரி மகாத்யத்தை சொல்லும் பொழுதும் கோட்டி குலம் உத்தார, கோட்டி குலத்தை உத்தாரணம் பண்றது பகவன் நாம கீர்த்தன். குலகோட்டிகளும்
உத்தரிசுவது. தாசர் இவ்வளவு நாம பிரச்சாரம் பண்ணினவர் 32 வயசு வரையில் இந்த பக்கமே திரும்பி பார்க்கல. இந்த வழின்னா என்னன்னே தெரியாது. தெரியும், இஷ்டமில்லை. லஜ்ஜய பிட்டுனா பின்னாடி ரொம்ப தாப்பப்பட போறார். மோசம்பேட்டை எல்லா பாகவதாலும் பஜனை பண்ணும்பொழுது, பகவன் நாம கீர்த்தனம் பண்ணும்பொழுது நான் அந்த பக்கமே திரும்பி பார்க்காம போனேனே அப்படின்னு வருத்தப்படுறார் பின்னாடி. ஆனால் 32 வயசு வரையில் 1 ரூபா தர்மம் பண்ணதில்லை, ஒரு சத்சங்கத்துக்கு போனது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.